அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. நீதி பேராணையில இரண்டாவது மேண்டமஸ், கட்டளை உறுத்தும். கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாண்ட்னா என்னது? கட்டளை இடுதல். யாருக்கு கட்டளை இடுதல் அப்படின்னு பார்க்க போறோம். சோ அரசு அதிகாரிகளுக்கு உச்ச நீதிமன்றம் கட்டளை இடுகிறது. எப்போ கட்டளை இடும்? ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை தவறுதல் போது, அதாவது கடமையை செய்யாத போது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு கட்டளை இடுகிறது. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேண்டமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி பேராணையை பாதிக்கப்படுபவர்கள் பயன்படுத்தலாம். பாருங்க, யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அரசு நிறுவனம், அதாவது கவர்மெண்ட் பாடி, கீழ்நிலை நீதிமன்றம், இன்ஃபீரியர் கோர்ட். உச்ச நீதிமன்றம்னு சொல்லும் போது உயர் நீதிமன்றம் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் நீதி, அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள். அடுத்து தீர்ப்பாயங்கள், ட்ரைபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்து முடியாது. யாருக்கு எதிரான இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னா நிறுவன வழிகாட்டுதல்கள், ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல சில வழிகாட்டுதல்கள் கொடுத்திருப்பாங்க, அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு மேல, அந்த அதிகாரிகளுக்கு மேல ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்த முடியாது. தனியார்களுக்கு எதிராக பயன்படுத்தவே முடியாது. தன்னிச்சையான கடமை, அதாவது தன்னிச்சையான கடமைனா என்ன? இப்ப ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அவருடைய டிஸ்கிரியேஷனரி, அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. அடுத்து ஒப்பந்த கடமை. ஒப்பந்தத்துல 2 பேர் அல்லது 2 நிறுவனங்கள் ஒப்பந்தத்துல ஈடுபட்டிருப்பாங்க, இல்ல பல நிறுவனங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள செய்யுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணக்கூடாது? கட்டளை இடக்கூடாது. ஏன்னா எல்லாமே இந்த ஒப்பந்தத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அடுத்து குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பிக்க இயலாது. நீதிபதிகள், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு செயல்படும் போது இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடக்கூடாது. அப்ப என்ன தெரியுது? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக, ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்காக ஒரு அதிகாரி கிட்ட போறாரு. அந்த அதிகாரி அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் தனக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னா அந்த சர்டிபிகேட்னால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது, அவருக்கு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் கட்டளை உறுத்தும் நீதி பேராணையின் மூலமாக அந்த சான்றிதழை அந்த அதிகாரியின் மூலமாக வாங்க இயலும். அதெல்லாம் இந்த கட்டளை உறுத்தும் நீதி பேராணை சொல்றது முக்கியமான ஒரு நீதி பேராணை. நன்றி.